மனமார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டெல்லியில் மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கிறது. ஏன்னா கார்ல இருந்து ஒரு வெடிபொருள் வெடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே உயிர் இழந்திருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறாங்க. இந்த டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. இந்த டெல்லியில் பாதுகாப்பு அதிகம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோர விபத்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா டெல்லி செங்கோட்டையில் அருகில் தான் நடந்திருக்கு. செங்கோட்டையின் அருகில் தான் இந்த வந்து நடந்திருக்கு. ஏன்னா செங்கோட்டை என்பது பிரதமர் அமர்ந்திருக்கு இடம். அந்த பிரதமர் அமர்ந்து இருக்கும் இடத்தில்தான் அருகில்தான் இந்த கார்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வெடிச்சிருக்கு. இது வந்து திட்டமிட்டு வெடித்ததா இல்லை வெடிமருந்துகள் கடத்தப்பட்ட போது தீப்பிடித்து வெடித்ததா என்று தெரியல. இருந்தாலும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சங்கிகள் எந்த ஒரு மீடியாக்களிலும் பேட்டி கொடுக்கவில்லை. அதே இந்த விபத்து தமிழ்நாட்டில் கார்ல இருந்து பாம்பு வெடிச்சிருந்துச்சுன்னா நரம், அண்ணாமலை, அம்மையார், வானதி சீனிவாசன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டே, ரங்கராஜ் பாண்டே, இதை போல் பூண்டே, எச்ச ராஜா, நயினார் நாகேந்திரன், இது போன்ற சங்கிகள்லாம் மணிக்கு ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அண்ணாமலைலாம் பார்த்தீங்கன்னா கூவாவில் கத்துவாவில். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி இது வரைக்கும் வாய் துறக்கலை. கோவாவில் போயிட்டு ஒரு விளையாட்டில் 755வது இடம் வந்திருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை நிறுத்திட்டாங்க. அப்பொழுது வந்து சேர்ந்துருக்கிறாரு. 755வது இடம் தான் பிடிச்சிருக்கிறாரு. இவர் கத்துற